ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளை கொண்டை கடலை 1/4 கிலோ, ஆப்ப சோடா சிறிதளவு, வெங்காயம் 3, தக்காளி 3, இஞ்சி பூண்டு விழுது 1½ டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பட்டை 1, லவங்கம் 1, ஏலக்காய் 2, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஆப்ப சோடாவோடு சேர்த்து ஊற வச்சு குக்கரில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணீர் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு தாளித்து இந்த மிக்சியில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, சோம்புலாம் சேர்த்து அரைச்சி எடுத்து அந்த மசாலாவை கடாயில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. சிறிதுலேயே இருக்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமே அடி பிடிச்சிடும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரலும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் கொண்டக்கடலையை தண்ணீர்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கொதித்து அந்த மசாலா, கொண்டக்கடலை எல்லாம் சேர்ந்து வரும்போது அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். அப்போது தேவையான அளவு கொத்தமல்லி, சிறிதளவு புதினா கூட சேர்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து இறக்கி வைங்க. இது பூரி, சப்பாத்தி, ஜோலா பட்டூரா எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையான ஒரு சைட் டிஷ். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதில் ப்ரோட்டீன்லாம் இருக்கிறதுனால அதனால் நீங்கள் செய்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.